ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அயலி மாதம் அம்மன் ரூபத்தில் வந்து நம்ம கபிலனோட சுயரூபத்தை வெளியில் கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருக்குமே அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஐலி வருமா அடுத்த ஸ்கெட்சை போட்டுட்டான், அங்கே இருக்கிற யாரையும் அவன் போட்டுத்தல போகிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஐலி கிட்ட சொல்லிடுறாங்க. ஐலி இந்த நியூஸை கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சிவா டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்படி வேற சொல்லிட்டாங்க, அவன் யாரை குறி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐலி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அகிலாண்டேஸ்வரி அம்மாவை தான் குறி வச்சிருப்பாங்கன்னு தோணுது. வர்மாவுக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் வர்மா தான் பேசுறாரு. அகிலாண்டேஸ்வரி கிட்ட வர்மா சொல்றாங்க, என்ன அகிலாண்டேஸ்வரி என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அகிலாண்டேஸ்வரி சொல்றாங்க, உன் குரல் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ வர்மா தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வர்மா சொல்றாங்க, பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்க, சரி உனக்கு தைரியம் இருந்தா நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் உன்னைய பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அகிலாண்டேஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என்னடா நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை டீல் பண்ணியிருக்கேன், எங்க வரணும்னு சொல்லு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர்மா வர சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே அகிலாண்டேஸ்வரி பரபரன்னு வெளியில் போகிறத பார்த்துடுறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நான் போயிட்டு அவங்க கூட போகிறேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஐலி கிளம்பி போகிறாங்க. அப்போ அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எங்கம்மா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை ஐலி ஒருத்தரை நான் மீட் பண்ண போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அயலி விடுற மாதிரியே தெரியல. இல்லை நீங்கள் தனியாக போவேனா, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலியும் அகிலாண்டேஸ்வரி கூட போகிறாங்க. அந்த சைடு போய்கிட்டே இருக்கும்போது கபிலன் அவங்களோட ஆட்கள் எல்லாருமே அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ கபிலன் ஐலியை பார்க்குறாங்க, என்ன ஐலி நீயும் கூட வரியா, இன்னும் நல்லதா போச்சு, அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளும்போது அப்படியே உனையும் போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து மனசில் நினச்சி ரெடியாக இருக்காங்க. அப்போ தான் கபிலன் ஓடி வந்து அகிலாண்டேஸ்வரியை அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ ஐலி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கபிலன் நேருக்கு நேராக ஒரு பொருள் அகிலாண்டேஸ்வரியோட தலையில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதை பார்த்தோன்னா பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க, டே இதை மாதிரி நான் எத்தனை இதாக பார்த்துருக்கேன், எனக்கெல்லாம் பயம்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஐலி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஓடி போகிறாங்க. அப்போ தான் கபிலன் வந்து அந்த பொருளை மேல் நோக்கி ஷூட் பண்ணுறாங்க. அந்த சவுண்டை கேட்டதுமே மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது இது, ஏதோ கன் ஷூட் மாதிரி கேட்குது, ஐலியை வேற காணா, அகிலாண்டேஸ்வரி அம்மா வேற காணா, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ தான் நம்ம ஐலி வந்து அங்கே இருக்கிற திரிசூலத்தை எடுத்து அப்படியே தூக்கி போடுறாங்க. நம்ம கபிலன் கையில் விழுந்து அங்கே கன்னு கீழே விழுந்துடுது. அந்த இடத்துல நம்ம ஐலி மாசம் எல்லா ரவுடிங்களையும் போட்டு அடிச்சு தும்சம் பண்ணுறாங்கன்னே சொல்லிடலாம். ஏன்னா ஐலியோட உடம்புல அம்மனே இறங்கி எல்லா ரவுடிங்களையும் அடி வெளுத்து வாங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இந்திராணி சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சு சிவா, எதுக்காக ஐலி இப்படி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவா சொல்கிறாங்க, அக்கா ஐலி மேலே அம்மனே இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்லைனா இவள் இப்படி ஃபைட் பண்ணுறவெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து இந்திராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐலி எல்லா ரவுடிங்களையும் அடித்து துரத்திடுறாங்க. அப்போ கபிலன் மட்டும் தான் மாஸ்க் போட்டு நிற்கிறாங்க. அப்போது ரித்திகா வந்து கபிலனை பார்க்குறாங்க, இந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் இந்திராணியும் கபிலனை பார்த்து இது நம்ம கபிலனா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரித்திகா வந்து கபிலனை தான் தேடிட்டு இருக்காங்க. இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்த கபிலனை வேற ஆளை காணமே அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐலி அடிச்ச அடியில் எல்லாம் பயந்து ஓடி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு கபிலனுக்கு வர்மா வந்து கால் பண்ணுறாங்க, என்னடா நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கபிலன் வந்து சொல்கிறாங்க, எங்கே வர்மா கரெக்டாக அந்த அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளும்போது இந்த ஐலி வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா, அவன் மேலே அம்மன் இறங்கி எங்களை போட்டு எப்படியெல்லாம் அடித்து துரத்துனாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட வர்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க, எனக்கு அப்போவே தெரியும்டா நீ இதுக்கெல்லாம் லாய்க்கே ஆக மாட்டேன், உன்கிட்ட போய் இந்த பொறுப்பை கொடுத்தோம் பாரு, என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கபிலனை திட்ட, கபிலனுக்கு கோபம் வருது, என்ன வர்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ உயிரே பணைய வச்சு இதில் இறங்கின தெரியுமா, கடைசி நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வர்மா சொல்கிறாங்க, இனிமேட்டு நானே களத்தில் இறங்கினா தாண்டா வேலைக்காகும், உன்னை நம்பினா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கபிலனை போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதனால நம்ம கபிலனுக்கு ஐலி மேலே இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இந்த சைடு நம்ம ஐலி வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மாவை தூக்குறாங்க. அப்போ ஐலி கேட்குறாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க, ஐலி நீ மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், நல்ல வேலையா என்னோட உயிரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகிலாண்டேஸ்வரி வந்து ஐலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி வந்து ஐலி கிட்ட கேட்குறாங்க, என்ன ஐலி இந்த மாதிரி நீ ஃபைட் பண்ணுற, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை,
உனக்குள்ள இப்படி ஒரு டேலண்டா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கேட்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவா சொல்கிறாங்க ஐலி நீ கொஞ்சம் நேரத்தில் என்ன கலெக்டாக பண்ணிட்ட தெரியுமா உன் மேலே அம்மனே இறங்கி வந்துட்டாங்க நல்ல வேலையா அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு எதுவும் ஆகாமல் அம்மன் உன்னோட ரூபத்தில் வந்து இவங்களோட உயிரை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அகிலா வந்து ஐலியை கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. ஐலி உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எல்லாருமே அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல வாங்க மறுபடியும் கல்யாண மண்டபத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. அப்போ தான் ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க சிவா எனக்கு என்னமோ வர்மாவுக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கும் ஏதோ ஒரு பகை இருக்கு அது என்ன தான் எனக்கு தெரியல அவன் எதுக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு ஸ்கெட்ச் போடுறான் தான் எனக்கு ஒன்றுமே புரியல சிவா நினைக்க தலையை வெடிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ஐலி அதான் அகிலாண்டேஸ்வரி அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல இதுக்கப்புறம் என்ன அவங்க மூலமாக கண்டிப்பாக வர்மாவுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கா அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவை பற்றின விஷயங்கள் கூட அவங்களுக்கு நிறையா தெரியும் தான் நான் நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட எப்படியாவது நம்ம உண்மையெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து அந்த மாஸ்க் போட்ட பர்சனே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அது கபிலனாக இருக்கும் தான் தோணுது. கபிலன் இப்படியெல்லாம் பண்ணுறவனா இல்லை நம்ம முழுசாக முகத்தை பார்க்காம நம்ம யாரையுமே சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரித்திகா வந்து கபிலனை பார்க்குறாங்க. கபிலனை பார்த்ததுமே செம்ம டென்ஷன் ஆகி கபிலனை போட்டு அடி நடிக்கிறாங்க. என்ன கபிலா இந்த மாதிரி நேரத்தில் நீ எங்கே போயிட்ட இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலன் வந்து அயலியை தான் செம்மையாக முறைச்சி இருக்காங்க. அயலி நீ மட்டும் வராமல் இருந்திருந்தனா இந்நேரம் என்னோட வேலை சுமூகமாக முடிஞ்சிருக்கும் எல்லாத்தையுமே வந்து கெடுத்துக்கிட்டு இருக்க எங்கள் வீட்டை விட்டு போனீங்கன்னு சந்தோஷப்பட்டா மறுபடியும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எங்களையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கபிலன் ஒரு பக்கம் அயலியை பார்த்து செம்ம கோவத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க கபிலா மறைக்காமல் உண்மையை சொல்லு எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க அக்கா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதை பேச தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாரு கபிலா நம்ம குடும்பம் மானம் போகிற அளவுக்கு நீ எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறவனே அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து கபிலனை பார்த்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இந்திராணிக்கு கபிலன் வந்து ஏதோ ஒரு தப்பு செய்கிறான் அப்படின்ட்டு அவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த சைடு நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க இந்த கபிலன் திருந்தவே மாட்டான் போல அந்த வர்மாவை பற்றி தெரியாமல் அந்த வர்மா கூட கூட்டணி வச்சிட்டு இருக்கான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு கபிலனை போட்டு விட போகிறான் அப்போ தான் அவனுக்கு தெரியும் வர்மாவோட சுயரூபம் என்னன்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவா சொல்கிறாங்க எது எப்படியோ ஐலி நல்ல வேலையா அகிலாண்டேஸ்வரி அம்மாவை நீ போய் காப்பாற்றிட்ட நீ மட்டும் கூட போகாமல் இருந்திருந்தா இந்நேரம் அவங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து ஐலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐலியும் சிவா கிட்ட சொல்கிறாங்க எது எப்படியோ சிவா எங்கள் அம்மாவை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா போதும் அவங்க எங்கே இருக்காங்க அவங்க உண்மையாலே இறந்துட்டாங்களா இல்லை உயிரோட தான் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நான் கூடிய சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அகிலாண்டேஸ்வரி கண் கலங்குறாங்க. ஐலி இப்போதைக்கு உங்ககிட்ட எந்த ஒரு உண்மையுமே என்னால் சொல்ல முடியாதுமா உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லலாம் ஆனால் சொன்ன அடுத்த நிமிஷமே கண்டிப்பாக அவளோட உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அதனால ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி அகிலாண்டேஸ்வரி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.